நாம் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கிட போகிறோம். கர்த்தர் தான் நமக்கு துணை செய்கிறவர். அவர் தான் நேர்த்தியாக நம்மளை நடத்தக்கூடியவர் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சம்பவத்தை மூலமாக வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் நம்ம இன்றைக்கி ஆண்டுகிட்டேருந்து அவர் என்ன நமக்கு கற்றுத்தராரோ அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு இது நமக்கு இலகுவாக இருக்குது. அதுதான் நமக்கு இந்த வசனங்கள்லாம் நமக்கு அப்புறம் அந்த சம்பவங்களும் நமக்கு துணையாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த மாதிரி நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் அளிக்கும் துணை. ஜெயிப்போம். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆம் சுவாமி, நீங்கள் செய்கிற காரியங்கள் எத்தனை சரியாக இருக்கும் என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்கிற அந்த புரிதலை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறவரை. நீங்கள் துணை செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நேர்த்தியாய் நடத்தப்படும் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த முடிவை எடுக்க எங்களுக்கு இந்த நாட்களில் இந்த வசனங்களின் மூலமாகவும் இந்த சம்பவத்தின் மூலமாகவும் எங்களுக்கு கற்றுத்தரப்போக நன்றி செலுத்துகிறோம். அதிகமாக எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஆவியானவர் எங்களை பேசி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீ அற்புதமாய் நடத்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்து உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணித்து எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கவும், பிள்ளைகளை அர்ப்பணிக்கவும், குடும்பங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அதை முடிவெடுக்கவும், தேவனுடைய பாதத்தில் இருந்து அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மளை தேற்றி வழிநடத்துகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாக எங்களுக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தர வேண்டுமாய் வசனங்கள் மூலம் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வல்லமுள்ள காரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இப்படி ஆவியானவங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துவோம். மீதானத்தை உடைய பிரசனை எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது கர்த்தர் அளிக்கும் துணை. கர்த்தர் நமக்கு எவ்வளவு துணையை செய்கிறாருன்னு சொல்லி நீங்கள் முதல்ல ஆதியாமத்தை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 2:18 ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்குறாரு. தனிமையாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி உண்டாக்கி ஆண்டவர் தான் முதலாவதே மனுஷனுக்கு துணையை கொடுத்தது ஆண்டவர் தான். அதனால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு துணையை தேடுதோம், நம்ம பிள்ளைங்களுக்கு தேடுதோம்னு வைங்க. அந்த இடத்துல நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கரத்தில் முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம அந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். அப்போ அவர் நேர்த்தியாக செய்கிறவர். நேர்த்தியாக மாத்திரமில்லை, சரியானபடி நடத்துகிற தேவன். அவர் எதை முடிவு எடுத்தாலும் அதனால மாற்றங்களையோ நம்ம சரியாக முடிவு எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் முடிவெடுத்து யாரை இப்படி துணையாக கொடுக்காரோ அது சரியான பாதையில் அவங்கள கொண்டு போய் நடத்தக்கூடிய காரியங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒரு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி நிறைய பேர் வாலிப வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த கடவுளே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நிறைய பேர் அதை ஆயத்தமாக இருப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா வாலிப வயசில் அவங்க படிப்பாங்க, மற்ற காரியங்கள்லாம் இருப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கு சொந்தமான கொஞ்சம் அண்ணன் மாதிரி தான், அண்ணன் பெரியப்பா பையன். அவங்க பார்த்திங்கனாக்கி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவன் அவங்க அப்பாவும் சரியாக கவனிக்காதனால அவனாக சம்பாதிச்சு எல்லாம் படிக்க எல்லாம் செஞ்சதுனால அவனா வேலை தேடிக்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால தனிமையாக இருந்ததுனால என்ன பண்ணாம்னா அவனுக்கு கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என் பக்கத்திலே பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாலி வயசில் நான் கூட சொல்லுவேன், ஆண்டவரை பற்றி நம்ம அறியாமல் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அப்படிலாம் இல்லை. நம்ம ஆண்டவர்லாம் இல்லை கிடையாது. நான் ஆண்டவரே இல்லைங்க, இதில் தான் நான் தொண்டு செய்யறதுக்கு விரும்புகிறேன், அதனால் கடவுள்லாம் இல்லை, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் என்கிட்ட தர்க்கம் பண்ணுவான். அப்போ நான் சொல்லும் பொழுது அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம செய்யவே மாட்டான். அந்த மாதிரி இருந்தாலும் நான் எங்கள் வீட்டிலே இருந்ததுனால நான் சொல்கிறேன்.
அப்படி நிறையா வாலிப வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க தவறி போயிட்டாங்க. அவங்கள வந்து பார்க்குறதுக்கு, அவங்கள சந்திக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட போகலாம், இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போகலாம், மற்ற அவங்களுக்கா ஒரு சிந்தனை வந்து போகலாம், ஏதோ ஒன்று. அது நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கு ஆண்டவரே இல்லை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் அப்படி சாதிக்கக்கூடிய காரியங்கள் செய்கிற ஒரு தம்பி தான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். தம்பிக்கு 26 வயசு. அந்த தம்பி வந்து ஒரு நாள் ஆண்டவர் எப்படியோ அவனை சந்திச்சிட்டாரு. ஆண்டவரை சந்தித்து அவர் ரட்சகராக ஏற்றுக்கிட்டு, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு, ஆண்டவர் தான் முதலாவது நம்ம இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி சொன்னவன், கடவுளே இல்லைன்னு சொல்லி சாதித்தவன், இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரால் எப்படியோ தொடப்பட்டு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எல்லாவற்றுக்கும் பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு போகிறது, மற்ற ஊழியம் பண்ணுறது, மற்ற காரியங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப துரிதமாக வரக்கூடிய ஒரு தம்பியாக மாறிட்டான். அப்போ வந்து பாருங்கள், நல்லா வேலை கிடச்சிது, நல்லா படிச்சிருந்தான், நல்லா வேலை கிடச்சிது. அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வேலை சும்மா இருக்கிற நேரத்துலலாம் அதை வேண்டாத காரியத்துக்கு செய்யாமல் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், நான் வந்து ஊழியம் பண்ண போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் அந்த மாதிரி ஆண்டவரை பற்றி அறிவிக்க போகிறேன், செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அலுவலக வேலை தவிர மிச்சம் எந்த நேரத்தில் இருந்தாலும் அப்படியே ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு எந்த இடத்துக்குனாலும் போயிட்டு அப்படி நல்ல நேரத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருந்த ஒரு தம்பி தான் அந்த தம்பி. அப்படி ஆண்டவர் மாற்றினார். அப்போ ஆண்டவரை நம்ம மாற்றணும்னா நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம அர்ப்பணித்து பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்களா, அவரை பற்றி சொல்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும்னா பைபிள் வேத வசனம் வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க சொல்லும்பொழுது பிள்ளைங்களை எப்படியும் அவங்க சந்திக்கப்படுவாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டாம். நாம் ஆண்டவர் பிள்ளைங்களாக மாறிடுவாங்க. அந்த காரியத்தை நம்ம செய்யணும். இவங்க தாய் தப்புன்னு அப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்து அந்த தம்பி அப்படி நல்லா ஒரு வேலையில் இருந்தாலும் வேலை பார்க்குற மற்ற நேரத்துலலாம் வந்து அவனுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு வயசானோடனே எல்லாருமே நம்ம தாய் தப்புன்னு செய்கிறது தான். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும்பொழுது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, உனக்கு திருமண வயசு ஆகி போச்சு, உனக்கு வந்து திருமணம் செஞ்சிட்டோம்னாக்கி நாங்கள் வந்து எங்களுக்கு வயசாகிட்டுருக்கு, வயசாகும்போது நீங்கள் வந்து பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு கடமையை வந்து நாங்கள் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட அவன் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கி, நான் வந்து ஒரே ஒரு காரியம் தான் செய்வேன், நீங்கள் பெண் பார்க்கறதுக்கு நீங்களே போய்ங்க, எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறதுக்கு நான் சரின்னு சொல்லுறேன், ஆனால் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுங்கப்பா அப்படின்னு உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கான். உடனே பாருங்கள், நான் வந்து என் உள்ளத்தில் கிறிஸ்துவுக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்கேன், நான் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, அவர் தான் முதலிடம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி நான் அர்ப்பணிச்சிட்டேன். அதனால் எனக்கு வந்து நீங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கி எனக்கு வந்து கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கணும். அந்த காரியங்கள், அதாவது நான் முதலிடம் கொடுக்குற மாதிரி அந்த பெண்ணு வந்து முதலிடம் ஆண்டவர் கொடுக்குற பிள்ளையாக நம்ம பார்த்து மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் தேடி பார்த்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஜெபம் பண்ணி தேடி எல்லாம் பார்த்த உடனே ஒரு பெண் நல்ல ஒரு திருமணத்துக்கு நல்ல ஒரு பெண் கிடச்ச உடனே அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணமும் நடக்குது. திருமணம் நடந்த உடனே அதனால் திருப்பி வந்து பாருங்கள், பின்னாடி வந்து அவங்க விசாரிக்கும்போது நிறையா காரியங்கள்லாம் நம்ம கல்யாணம் பண்ண முடித்த பிறகும் கூட நிறைய பேர் இந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பாருங்கள், அவங்க சொல்லும்போது அந்த பெண்ணை பற்றி அவங்களே நிறைய பேர் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க. இவன் வந்து பாருங்கள், இந்த திருமணத்துக்கு முன்னாடியே அவள் சொல்லிட்டான், எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுற ஒரு மகனாக வந்து எனக்கு திருமணத்தில் நீங்கள் இணைக்கணும் ஆண்டவரே, அவர் வந்து வேறு ஏதோ இந்த வேலையில் பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகனாக எனக்கு கிடைக்கணும், கணவனாக கிடைக்கணும். அடுத்து வந்து அவங்க வந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற ஒரு மகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ஜெபிச்சதா. அது அடுத்தது அங்கே வந்தவுடனே, வீட்டுக்கு வந்தவுடனே நானும் இப்படி ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொன்னதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள், சரியான பிள்ளைகளை இனத்ததால் தேவன் அவங்கள அந்த சரியான பிள்ளைங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து நாம் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க தாய் தகப்பன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சு அந்த பிள்ளையை வந்து நமக்கு சந்தித்து அந்த பிள்ளையை வந்து கொண்டு வந்து நம்ம திருமணம் பண்ணதுனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுக்க காரியங்கள் வந்து சரியான பாதையில் இருக்கும்.
அப்படி சரியான பிள்ளைய சரியான பையங்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை வந்து அபிரிதமாக ஆசீர்வச்சு ஆண்டவர் அவங்க வேலையெல்லாம் நிறைய ஆசீர்வச்சு அவங்க நடத்தப்பட்டாங்க. உலக வேலையெல்லாம் பார்த்தாங்க. 2 பேரும் வேலை பார்க்காங்க. இந்த நாட்கள்லையும் பாருங்கள் 2 பேர் சம்பாதிக்காங்க. எல்லாம் எவ்வளோ லட்சமாக சம்பாதிக்காங்க. ஆனால் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நம்மளை வச்சுருந்தா அவர் தான் நம்மளை துணையை தந்தாருனாக்கி எப்படி இருக்கும்? அது இல்லைனாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பணத்தை பற்றிய ஒரு பதவியை பற்றி ஒரு அழகை பற்றி ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்கணும். நிறைய டைவர்ஸ்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி போகிறதுலாம் காரணம் என்னென்னா இவங்களுக்கு ஏற்ற துணையை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்காதனால தான் பெற்றோர்கள் அதனால பெரிய பிரச்சனைகள் வரதை நம்ம நிறைய பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் நாம் இன்றைக்கி தீர்மானம் எடுக்கிறது என்னென்னா பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு காரியங்களுக்கு நம்ம செய்ய போகிறோன்னு வைங்க. பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவங்களுக்கு தேடும்போது ஆண்டுடைய கருத்தில் அதை ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு சரியான பாதையில் எங்களை நடத்தி எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பிள்ளைங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டுடைய கருத்தில் கொடுத்துட்டு நாம் ஒன்றுமே செய்யக்கூடாது. நம்ம தேடவே கூடாது. நம்ம தேடினோம்னாக்கி நம்ம நீயே தேடிக்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டாருனாக்கி நம்ம தேடுறது பூரா அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த காரியத்தை நம்ம விட்டுட்டு ஆண்டுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிச்சுட்டு பிள்ளைங்களை நம்ம ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க சரியான பாதையில் நடத்திடுங்க அப்படின்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கணும். அதுதான் இந்த தாய் தகப்பன் செஞ்சதுனால அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் உலக வேலையிலையும் இறை தொண்டு செய்து அந்த 2 பேரும் பெருமூச்சாக அது முழு முயற்சியோடு அவங்க இருக்கணும்னாக்கி அவங்க இணைந்து இருந்தால் தான் 2 பேரும் ஒரே மனதோடு இருந்தால் தான் செய்ய முடியும். ஒருத்தர் ஊழியம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சோம்பேறியாக இருப்பாங்கனாக்கி அது வாழ்க்கை கசந்து தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இவங்க 2 பேரும் வேலை பார்த்தாலும் சரி அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது 2 பேரும் ஒருபோல் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததுனால அவங்க ஊழியமும் சரி அவங்க வேலையும் சரி எல்லாரும் இணைஞ்சு செஞ்சதுனால அந்த பிள்ளைய திருமணம் செய்ய தீர்மானிப்புக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சதுனால அவங்க வாழ்க்கை பாருங்கள் நல்ல ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நம்ம திருமணமோ ஏதோ செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி முன்னாலே ஆண்டவர் சித்தத்துக்கு விட்டுடணும். நீங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் விருப்பப்படிலாம் அங்கே போனோம்னாக்கி நாங்கள் நேர்த்தியாக செய்ய முடியாது. அதனால் நேர்த்தியாக செய்கிற தேவன் நீங்கள் தான். ஆனால் நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். உலக காரியத்தில் எதையுமே நீங்கள் மேன்மைப்படுத்தாதங்க. ஆண்டவர் கொண்டு சேர்க்கும்போது மேன்மைப்படுத்துறதுக்கு அவரால் முடியும். அது எப்படி இருந்தாலும் சரி எப்படி குறைகள் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்கள்கிட்ட இணைக்கும் பொழுது அது பெரிய காரியங்களை தான் நமக்கு செய்து அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க பிள்ளைங்கள்லாம். அதனால் பிள்ளைகளுடைய காரியத்தில் நாம் எப்போவுமே நாம் தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நிறைய மிஷினரிகள்லாம் பார்த்துருக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடிலாம் அலையலை. பொண்ணை தேடி மாப்பிள்ளை தேடிலாம் அலையவே செய்யலை. ஆண்டவர் கொண்டு விட்டார்னா அப்படியே திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. நான் ஒரு மிஷினரி கூட பார்த்தேன். அப்படியே தான் அவங்க ஒன்றுமே வேலை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது கூட நல்ல பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள் குறைஞ்ச சம்பளமாக இருக்கலாம் ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் ஆலயத்துக்கு ஒரு வருவார். அவர் சொன்னார் 2000 ரூபா தான் சம்பளம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு எல்லாம் வந்தாங்க நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என் பையன் சொன்னால் ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பா அது நமக்கு போதும்னு சொல்லி எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் என்கிட்டையும் எங்கள் வீட்டு அம்மாட்டையும் சொன்னான் பையன். அப்போ நான் சொன்னேன் அது பரவாயில்லப்பா. அப்போ ஆண்டவர் சித்தம்னாக்கி அது நடக்கும். நான் சரியான பகுதியில் நடத்துவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி திருமணம் நடந்து பிள்ளை ஒரு குழந்தையும் இருக்குது. அவர் என்கிட்ட சொன்னார். அவர் பாருங்கள் இப்போ ஆசிரமாக தான் இருக்கும். 2000 ரூபா தான் தம்பிக்கு சம்பளம். ஆனால் நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு 2 பேருக்கும் காசு வரதை வச்சுட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் என் பையனுக்கு குறைவான சம்பளம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் மனம் கசந்து போகலை. அதுக்காண்டி பிள்ளையுடைய வீட்லேயே நிறையா நீ ஏதோ கொடு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கவும் செய்யலை. ஆண்டவர் போசிச்சு நடத்தாரு. இனி பாருங்கள் உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துவாருன்னு சொல்லி தம்பி நல்லா விசுவாசத்தில் இருக்கான். அதனால் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைம்மா. அதனால் நாங்கள் இந்த திருமணம் பண்ணி வச்சோம். அதனால் நீங்களும் அப்படி செய்யுங்க. ஏன்னா இப்போ பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சித்தத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தோம் பையனை பார்த்தோம்னு சொல்லி இல்லாதபடி ஆண்டோடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க பிள்ளைங்கள்லாம். நாங்களும் வயசான காலத்தில் நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் குறைவே வரல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது நடந்த கதை. அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை எங்கூட பேசுவாங்க. அவங்க 2 பேருமே எங்கிட்டலாம் பேசுவாங்க. ஆலயத்துக்கு போனோம்னாக்கி அந்த மாதிரி அவங்க வீட்டில் நடந்ததை என்கிட்ட சொன்னாங்க.
அந்த மாதிரி நம்ம நீங்களும் நிறைய பார்த்துருக்கலாம். நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்கள்லாம் நிறைய பார்த்தோம்னா, ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபித்து அவங்க பிள்ளைகளை வளர்க்கும்போது அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதனால் ஒரு ஆலயத்தில் தான் இந்த தம்பிலாம் வேலைக்கு சேர்ந்தான்னு சொன்னாங்க. அதனால் ஆண்டவர் எப்படினாலும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க எந்த வேலைன்னுலாம் நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. ஆண்டவரும் இன்னும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வதிப்பார். அதனால் ஆபிரகாம் மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இடத்துக்கு போனாலும் சரி, அவர் ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிப்பார். அதனால் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டோடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதில் சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி பட்னியாக கிடக்கும், சிங்கம் கூட பட்னியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது அப்படின்னு நம்ம படிக்கும். அப்போ ஆண்டவரை தேடுறவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தது அவர் குறையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. குறையவே படாது அப்படின்னு சொன்னோம்னா குறையப்படாது. அந்த நிச்சயமான நம்பிக்கை நம்மகிட்ட வரணும். அதை ஆண்டவரை தேடணும், ஆண்டோடைய கருத்தில் அர்ப்பணிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் அந்த தம்பி கொடுத்தது போல் நாமும் முதலிடம் ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையும் செய்வார். அதை நீங்கள் இன்றைக்கி நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்வார். அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நம்ம பிள்ளைகளையும் மாற்ற நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். குட்டிகள் பட்டே கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஜெயிப்போம். ஆம் சுவாமி, உம்மை தேடும் பொழுது ஒரு குறையும் உங்களுக்கு வராதபடி எங்களை காக்கிற நல்ல தகப்பன், உங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபையை நீ இந்த நாட்களை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றிலும் முதலிடம் நமக்கு தரும் பொழுது எங்கள் வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாக மாறினது போல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களிடத்தில் ஜெபித்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆண்டவரை தீர்மானத்தை எடுத்து அதன்படி நடந்து சென்று வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளவும், சத்துரு கொண்டுள்ள எல்லா திட்டங்களிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து வழிநடத்த ஒரு தகப்பன் உண்டென்று நாங்கள் விசுவாசித்து அதிலே நாங்கள் நடந்து செல்ல ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே அலை மோதிக்கொண்டு இராதபடி எல்லாவற்றிலும் முடிவெடுக்க என் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்ப வேண்டுமா இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் முதலிடத்தில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். அந்த அறிவை நீங்கள் தந்து வழிநடத்தமா ஞானத்தினால் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மிடத்தில் வருகிற ஒரு நன்மையும் குறைபடாத அந்த குறைவு இருக்கும் பொழுது இந்த குறைவை நீக்கிற தேவன் நீங்கள் என்பதை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. கூட கொடுக்கிறவராக இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். உலக கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற சமாதானம் அது கடைசி வரை எங்களோடு கூட இருக்கிற சமாதானமாக இருக்கிறபடியா உண்மையே நம்பி நாங்கள் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க.
உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க ஆண்டவரே அதை கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் தாமே எங்களை வழிநடத்துவதை அநேகர் கண்டுகொண்டு அந்த ஆண்டவரே வழியிலே வரத்தக்கதான கிருபையின் தரவணுமா ஜெபிக்கிறோம். நீரே சத்தியம், நீதான் ஜீவன், நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் வழியாக இருக்கிறது. தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் வழிகாட்டியாய், நீங்கள் ஒளியாய், நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் நோக்கி பார்க்கிற சுவாமி. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்க ஆண்டவரை நீங்கள் உதவி செய்து அதன்படி நடக்கவும் நீங்கள் உதவி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டு பயிர் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்கள் காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் எல்லாம் மகிழ்ச்சி செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.